அறகலைய போராட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றும் தேவை மீண்டும் எழுந்துள்ளது. HNB Finance நிலையான வாய்ப்பு. இப்போது 60 மாத நிலையான வாய்ப்புகளுக்கு 14% கவர்ச்சிகரமான வட்டி. எங்களுக்கு தெரிந்த வரையில் 700க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்காக 3000க்கும் அதிகமானவர்கள் வழக்கு விசாரணைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இங்கு இருக்கும் பலருக்கு கடந்த 4 ஆண்டுகளாக வழக்கு தொடர்கின்றது. அத்துடன் பலருக்கு தனித்தனியாக குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தெளிவு இல்லை. எனக்கு ஒரு வழக்கு இருக்குமாக இருந்தால் அது போராட்டத்தில் ஈடுபட்டதற்காகவே காணப்படுகின்றது. எனக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கின் குற்றச்சாட்டு தொடர்பில் இதுவரையில் எனக்கு தெரியாது. நியாயம் என்று சொல்வது அனைவருக்கும் பொதுவானதாக அமைய வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு தற்போதைய அளவில் நட்டையீடு கிடைக்கப் பெற்றுள்ளது. எனினும் அறகலைய போராட்டத்தினால் சாதாரண மக்கள் 11 பேரின் வாழ்க்கை இழக்கப்பட்டுள்ளது. அவற்றுக்கு நியாயம் கிடைக்கும் வகையிலான எந்த செயற்பாடுகளையும் நாம் நாட்டுக்குள் காணவில்லை. அன்று நாங்கள் 9 பேர் கோட்டை போலீஸ் நிலையத்தில் கையெழுத்த முறைப்பாடு இது. இந்த முறைப்பாட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? சட்டமாதிப திணைக்களத்தின் ஊடாக 3000 பேருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு 700 என்ற விதத்தில் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்குகள் தொடர்பில் சட்டமாதிப திணைக்களத்தினரினால் இதுவரையில் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படாமைக்கான காரணம் என்ன? இதன்படி எங்களுக்கு பிரச்சனை ஒன்று உள்ளது என்பது புலனாகின்றது. இதனையே நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றோம். இந்த முறைப்பாடுகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஜான்ஸ்டன், சன்னன் நிஷாந்த், தேசபந்து தென்னகோன், நாமல் ராஜபக்ச ஆகியோர் அவ்விடத்திற்கு வருகை தந்து தாக்கியமை, அங்கு கொண்டு வந்தவை ஆகியன தொடர்பில் கண்கண்ட சாட்சியங்களை நாம் ஒப்படைத்துள்ளோம். அவ்வாறு இருக்கும் போது இந்த முறைப்பாடு தொடர்பில் தலையிடுவதற்கு சட்டமாதிப திணைக்களம் தாமதிப்பதன் காரணம் என்ன? இந்த கலவரத்துக்கு முதலில் தொடர்புடையவர் மஹிந்த ராஜபக்சவே. அவரே ஆதரவாளர்களை அழைத்து அவர்களை தூண்டி பொல்களை கொண்டு வீதியில் இறங்கி அழிவை ஏற்படுத்தி நாட்டிற்கு தீ வைக்க காரணமாக அமைந்தார். அப்படியாயின் அவரை கைது செய்யாது போராட்டத்தில் ஈடுபவர்களை பிடித்துள்ளனர். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றதாக எனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு பல ஆண்டுகளாக விசாரிக்கப்படுகின்றது. ஆனால் என்ன குற்றச்சாட்டு என எனக்கே தெரியாது. எவ்வாறாயினும் 225 பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பதனால் என்னவோ தெரியவில்லை. இந்த வழக்கை கூடிய விரைவில் முன்னெடுத்து அந்த 12 பேருக்கும் மரண தண்டனை விதித்து வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த மக்களை சட்டமா அதிபருக்கு வேண்டிய வகையில் அரசாங்கத்திற்குள்ளேயும் இவ்வாறு செயற்படுவார்களாயின் இதனை மாற்ற வேண்டும். நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்து மக்களின் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காகவே தவிர இதனை ஒரு பிரச்சனைக்குரிய நிலைக்கு இட்டுச் செல்வதற்காக அல்ல.